ஒரு பள்ளிவாசலுக்கு ஒருவர் ட்ரஸ்டியாக நியமிக்கப்பட்டு விட்டால், இப்போ இலங்கையை பொறுத்தவரையில் வக்ஃப் சபை இருக்கிறது. அந்த வக்ஃப் சபையின் கீழ் பள்ளிவாசலில் இருந்து 11 பேரை அவர்கள் ட்ரஸ்டீஸாக தெரிவு செய்வார்கள். இனி அந்த 11 பேரும் சேர்ந்து அவர்களுக்குள் தலைவர், செயலாளர், பொருளாளர் என்று தெரிவு செய்வார்கள். ஆனால் உண்மையிலேயே அந்த 11 பேரும் ட்ரஸ்டீஸ். அவர்களுக்கு தனித்தனியே கடிதம் வரும் வக்ஃப் போர்டிலிருந்து, நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக, அமானிதத்துக்கு ஆங்கிலத்தில் என்ன சொல்றது? ட்ரஸ்ட். அமானா என்பதற்கு ஆங்கிலத்தில் ட்ரஸ்ட் என்று சொல்வது. அப்ப நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக, ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவராக உங்களுடைய மக்களால் நீங்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் அங்கீகரித்து உங்களுக்கு இந்த கடிதத்தை அனுப்புகிறோம் என்று ஒவ்வொருவருடைய பெயருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே கடிதம் வருகிறது. அப்ப அந்த பள்ளிவாசலை பொறுப்படுத்தியிருக்கிற 11 பேரும் உண்மையிலே அந்த பள்ளிவாசல் அல்லாஹுடைய வீடு, இந்த வீட்டிலிருந்து மக்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய நிறைய பணிகள் இருக்கின்றன, அந்த பணிகளை சரியாக செய்ய வேண்டும் என்கிற அந்த அமானித உணர்வோடு நடக்க வேண்டும். ஆனால் சுப்ஹான் அல்லாஹ், அப்படி ஒரு காலம் இருந்தது. இன்று அந்த நிலை அருகி கொண்டு வருவதை நாம் பார்க்கிறோம். பதவிக்கு போட்டி, ஒரு ட்ரஸ்டியாக வருவதற்கு போட்டி. அரசியல் செய்வார்கள், அரசியல் செய்து அந்த பொறுப்பை எடுப்பார்கள். ஆனால் பள்ளிவாசலுடைய நோக்கம் என்ன? மஸ்ஜிதுடைய பிரதானமான நோக்கம் சுஜூது செய்கிற இடம். அப்ப இந்த பள்ளிவாசலில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் அனைவரையும் அழைத்து சுஜூது செய்ய வைக்க வேண்டும். இதுதான் ட்ரஸ்டியினுடைய முதல் கடமை. ஏரியாவில் ஒரு மஹல்லாவுக்கு என்று சில பெரும்பாலும் மஹல்லாவுக்கு என்றுதான் நம்முடைய நாட்டில் பள்ளிகள் இருக்கும். அந்த மஹல்லாவில் இருக்கிற மக்களை பள்ளிக்கு கொண்டு வந்து சுஜூது செய்ய வைக்கிற மிகப்பெரிய ஒரு அமானிதம் இந்த 11 ட்ரஸ்டியினுடைய தோளிலும் சுமத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? பெரும்பாலான பள்ளிகளுக்கு நீங்கள் போய் பார்த்து, அல்ஹம்துலில்லாஹ், இந்த குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய பள்ளிகளை பொறுத்தவரையில் அந்த குறைபாடு மிக அரிதானது. ஆனால் பொதுவாக பெரும்பாலான பள்ளிகளுக்கு நீங்கள் போய் பார்த்தால் ட்ரஸ்டிகளில் பெரும்பாலானவர்கள் 5 நேரம் தொழுவதில்லை. ட்ரஸ்டிகளில் பெரும்பாலானவர்கள் 5 நேரம் தொழுவதில்லை. சரி, காரணம் சொல்வார்கள், பள்ளிக்கு வர மாட்டார்கள். காரணம் கேட்டால் நான் பிஸ்னஸ், வெளியூருக்கு போனேன் என்று சொல்வார்கள். சுபஹ் நேரத்தில் ஊரில் தான் இருப்பார்கள். சுபஹ் தொழுகைக்காவது ஜமாத்திற்கு அவர்கள் ட்ரஸ்டியாக இருக்கிற பள்ளிக்கு வருவார்களா என்று கேட்டால் கிடையாது. இப்படியான ஒரு ட்ரஸ்டி மஹல்லாவில் உள்ள மக்களை அந்த மஸ்ஜிதிற்கு அழைத்து எப்படி சுஜூது செய்ய தூண்டுவார்? சுஜூது செய்வதை தூண்டுவதற்கு அவருக்கு எப்படி ஒரு மனம் வரும்? வராது. அடுத்ததாக பள்ளிவாசல் என்பது அடுத்த நிலையில், சுஜூதுக்கு அடுத்ததாக ஒரு சமூகத்தின் ஒரு சென்டராக இருக்க வேண்டியது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மஸ்ஜிது நபவி வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அந்த பள்ளி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் பாராளுமன்றம் எது? மஸ்ஜிது நபவி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே கோட்டது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே யூனிவர்சிட்டி காலேஜ் எது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பள்ளி. அப்ப பள்ளிவாசல் என்பது ஒரு சமூகத்தினுடைய சென்டர். இது பதவி, நான் அந்த பள்ளியிலே சீஃப் ட்ரஸ்டியாக இருக்கிறேன் என்று பெருமை பாராட்டுவதற்குரிய ஒரு இடம் அல்ல. ஆனால் இன்றைக்கு பள்ளிகளுக்கு நிர்வாகிகளாக தெரிவு செய்யப்படுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பது என்பது ஒரு பயங்கரமான விஷயம், சின்ன விஷயம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொன்னார்கள், இதா துய்யஅத்தில் அமானது ஃபன்தظிரி ஸாஅ, அமானிதம் மோசடி செய்யப்படுமாக இருந்தால் மறுமை நாள் நெருங்குவதை நீ எதிர்பார்த்துக் கொள் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அமானிதம், நம்ம பேசுற டாபிக் அதுதான். அல் அமானா, இன்னா அரதுனல் அமானா இதா துய்யஅத்தில் அமானா, உங்களுக்கு மனிதன் மீது அமானிதத்தை சுமத்தி இருக்கிறோம். அல் அமானா மோசடி செய்யப்படுமாக இருந்தால், வேஸ்ட் ஆக்கப்படுமாக இருந்தால், ஃபன்தظிரி ஸாஅ, மறுமையை நீ எதிர்பார் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள் அந்த நேரத்தில், வமா இதாஅத்துஹா, யா ரசூலல்லாஹ், அமானித மோசடி என்று இங்கே எதை நீங்கள் கருதுகிறீர்கள் என்று கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதா உஸ்ஸிதல் அம்ரு, இன்னும் ஒரு ரிவாயத்தில் இதா உஸ்னிதல் அம்ரு இலா கைரி அஹ்லிஹி ஃபன்தظிரி ஸாஅ, தகுதி இல்லாதவர்களுக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டால் மறுமை நெருங்கி விட்டது என்பதை நீ புரிந்துகொள், அமானிதம் மோசடி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னார்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு
உண்மையிலே மஸ்ஜிதுக்கு தகுதியானவர் என்று ஒருவர் இருப்பார், பொறுமையானவராக இருப்பார், சமூக அக்கறை உள்ளவராக இருப்பார், கோபப்படக்கூடாது. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு முன்மாதிரியான லீடராக இருந்து காட்டியவர்கள். 5 வக்து தொழுகையும் அவர்களுடைய மஸ்ஜிதிலே முன்சஃபிலே தொழுதார்கள். சும்மா லேசான ஒரு லீடர் அல்ல அவர்கள். ஒரு நாட்டை மட்டும் பார்க்க வேண்டிய பொறுப்பில் அவர்கள் இருக்கவில்லை. அவர்களை சூழ எதிர்ப்புகள், நாளாந்தம் புது புது பிரச்சனைகள், உள்ளே இருந்த முனாஃபிக்குகளால் ஏற்படுத்தப்பட்ட மன உளைச்சல்கள், எவ்வளவோ பிரச்சனை. ஒற்றுமையாக இருக்கிற சஹாபாக்களுக்கு இடையிலே குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களுக்கிடையிலே சண்டையை மூட்டி விடுகிறார்கள். அதே போல இங்கே நன்றாக இருக்கிற சஹாபாக்களின் மீது அவதூறு சொல்கிறார்கள், அவருடைய மனைவி ஆயிஷாவின் மீது அவதூறு சொல்கிறார்கள். இப்படி சுற்றி வளைத்து பிரச்சனை. வெளிநாடுகளிலே இருக்கிற எதிரிகளை அழைக்கிறார்கள் உள்ளே. இந்த நேரத்திலும் அல்லாஹ்வுடைய தூதர், ஐ எம் a busiest man, நான் ஒரு கடும் பிஸியான மனிதன் என்று அவர்களுடைய வீட்டிலோ அல்லது வேறு கடை தெருக்களிலோ அல்லது காரியாலயத்திலோ உட்கார்ந்து தொழுகையை மிஸ் பண்ணவில்லை. 5 நேர தொழுகையும் அவர்களை இமாமத் செய்கிறார்கள். ஒவ்வொரு ஹுத்துபாவையும் அவர்களே நிகழ்த்துகிறார்கள். என்றால் பள்ளிவாசலுக்கு ட்ரஸ்டியாக வரக்கூடிய ஒருவர் பள்ளிவாசலோடு தன்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். பள்ளியோடு இருந்து கஷ்டம், லேசான விஷயம் அல்ல. ஆனால் அது ஒரு அமானிதம். அதற்கு பெரிய கூலி இருக்கிறது, பெரிய நன்மை இருக்கிறது. லேசான் எதெல்லாம் கஷ்டமோ அவைகளுக்கெல்லாம் அல்லாஹ் தருகிற பரிசுகள் எல்லாம் மகத்தானவை. இது ஒரு பொதுவான விதியாகும். எதுவெல்லாம் இந்த உலகத்தில் கஷ்டமாக இருக்கிறதோ அவற்றுக்கு அல்லாஹ் மறுமையில் வைத்திருக்கிற கூலி மகத்தானது. எனவே இவ்வாறான பணிகளில் ஈடுபடுவது கஷ்டம். பொதுமக்கள் எல்லோரும் படித்தவர்கள் கிடையாது, எல்லோரும் புரிந்துணர்வுகள் உள்ளவர்கள் கிடையாது, எல்லோரும் தாராள மனம் கொண்டவர்கள் கிடையாது, எல்லோரும் விபரமானவர்கள் கிடையாது, எல்லோரும் தக்குவா உள்ளவர்கள் கிடையாது. பல டைப்பான மக்கள் இருப்பார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதிலே தலைவராக இருந்து கொண்டு பங்கீடு செய்கிறார்கள். வந்த நிவாரணத்தை ஒன்று சேர்த்து பங்கீடு செய்யும் போது அதை போகிற வழியில் அந்த நிவாரணத்தை வாங்கி கொண்டு போகிற ஒருவர் நின்று சொல்லுகிறார், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பம் பார்த்து ஆள் பார்த்து வித்தியாசமாக பங்கீடு செய்கிறார் என்று சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே விமர்சனம் செய்திருக்கிறார்கள் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, நம்மை போன்றவர்களை அவர்கள் கண்டிப்பாக விமர்சனம் செய்யத்தான் செய்வார்கள். ஆனால் இதுக்கெல்லாம் தகுதியான ஒரு மனநிலையோடு இருக்கிற ஒருவர் தான் இந்த பொறுப்புக்கு வர வேண்டும். நான் இந்த ஜாமிஉ தௌஹீதை பற்றி பேசவில்லை, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய நாட்டில் 2000க்கும் மேற்பட்ட பள்ளிகள் இருக்கின்றன. இந்த பள்ளிவாசல்களிலே இருக்கிற ட்ரஸ்டீஸ் இன்று அந்த பள்ளிவாசல்களின் அந்த ட்ரஸ்ட், அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்களாக நடந்தால் இன்று நம்முடைய சமூகத்தில் இருக்கிற போதை வஸ்து ஒழிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய சமூகத்தில் இருக்கிற வறுமை ஒழிக்கப்பட்டிருக்கும், நம்முடைய சமூகத்திலே இன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஆண் மாணவர்களுடைய கல்வி வீழ்ச்சி மாற்றப்பட்டு அவர்கள் கல்வியிலே ஆர்வம் உள்ளவர்களாக மாற்றப்பட்டிருப்பார்கள். இன்று நம்முடைய சமூகத்திலே காணப்படக்கூடிய ஒழுக்க வீழ்ச்சிக்கு, ஒழுக்க சீர்கேட்டுக்கு தீர்வு கிடைத்திருக்கும். ஆனால் தகுதியற்ற ட்ரஸ்டிகள் இந்த பள்ளிவாசல்களிலே ஆசைப்பட்டு, முகத்திலே தாடி கிடையாது, 5 நேரம் தொழுகை கிடையாது, தொழிலிலே பேணுதல் கிடையாது, ஹலால் ஹராம் பேணுகிற நிலை கிடையாது, ஆனால் பள்ளிவாசலிலே ட்ரஸ்டியாக இருக்க வேண்டும் என்று சில நேரங்களில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். கொலை செய்வதற்கும் அநியாயம் செய்வதற்கும் தயாராகி சில ட்ரஸ்டி போர்டுகள் கோர்ட்ஸிலே நிற்பதையும் போலீஸ் ஸ்டேஷனிலே நிற்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹ் எல்லோருக்கும் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டும். இது ஒரு பெரிய அமானித மோசடி.